ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை யாருமே பேசாத ஒண்ணு சீமான் பேசுறாரு அப்படின்னு ஏதாவது நிச்சயமா இருக்குன்னு. இது 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக 117 தொகுதிகளை கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல் புரட்சி. இது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இப்ப 1950க்கு பிறகுதான், மக்களாட்சிக்கு பிறகுதான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கிடைக்குது. வாக்குரிமையோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவங்களை அதிகாரப்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இந்த திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி யாருமே எடுக்கல. திராவிட இயக்கங்கள் தான் பெண் விடுதலை பேசக்கூடியது, அப்படியா? அதே போல சமத்துவம் பேசக்கூடியது, அப்படியா? எல்லோருக்குமான சம உரிமை கொடுக்கணும்னு பேசக்கூடியது. அங்க இருந்தா நீங்க கத்துக்கிட்டீங்க நீங்களாம். அருமையானது, பேசக்கூடியது. செயல்படுத்தலையே. செயல்படுத்திருக்காங்க. இன்னைக்கு திமுகவிலையும் அதிமுகவிலையும் பெண் தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏன் இல்ல? எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க பெண் தலைவர்கள்? ஒருத்தர் இருந்தா 2 பேர் இருந்தாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா, சம விகிதத்துல இருக்கிறாங்களா? பெண் தலைவர்கள் சொல்ல வேணாம், தலைவர்கள்ல பெண்களும் இருக்கணும், பாதி சம விகிதத்துல இருக்கணும். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஆணுக்கு இணைன்னு இல்ல, ஆணும் பெண்ணும் சமம்னு சம விகிதத்துல அதிகாரப்படுத்தணும் பெண்கள். அதை செஞ்சிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. நாங்க இன்னும் ஆட்சியை பிடிக்கல. ஆனாலே நாங்க இப்பவே 117 ஆண்கள் 117 பெண்கள், 40 பேர்ல பாதி ஆண் பெண் கொடுத்துட்டு தானே இருக்கோம், சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும். அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி.